அவரை முதல்ல அவர் கட்சியில் அவரை தக்க வச்சுக்க சொல்லுங்க. அவரை விட வேகமா செல்வாக்கா அண்ணாமலை இருக்காரு. அண்ணாமலையை பீட் பண்ற வேலையை முதல்ல கையில் எடுக்க சொல்லுங்க. பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை செல்வாக்கு பெற்றவர் என அமைச்சர் சேகர் பாபு கூறியுள்ளது திமுகவினர் மத்தியில் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வெற்றியாளன் அவர்களும் இந்த பகுதியுடைய செயலாளர் முன்னாள் மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் அன்பிற்கினிய அருமையண்ணன் வாசு அவர்களும் இந்த வட்டத்துடைய செயலாளர் தேவராஜ் அவர்களும் மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர்கள் அன்பிற்கினிய சுதா தீனதயாளன் அவர்களும் அன்பிற்கினிய டிவி சதீஷ்குமார் அவர்களும் லதா அவர்களும் சிறப்பாக பங்கேற்றார்கள். இந்த நிகழ்வு என்பது மனநிறைவான ஒரு நிகழ்வு என்பதிலே நாங்கள் பெருத்த மகிழ்ச்சி அடைகிறோம். 10 நிகழ்ச்சிகளின் முதல் நிகழ்ச்சியே மனநிறைவு தருகின்ற நிகழ்ச்சி. மறுபடியும் சொல்லும் நல்ல வார்த்தை சொல்ல வேண்டும் என்றால் மக்களை காப்போம் என்பதற்கு பதில் சம்பாதித்ததை காப்போம் என்று வைத்துக் கொள்ளலாம். அதேபோல் அடுத்த வார்த்தைக்கு உகந்த வார்த்தை எதுவாக இருக்கும் என்றால் சம்பந்திகளை காப்போம் என்று வைத்துக் கொள்ளலாம். சம்பாதித்ததை காப்போம், சம்பந்திகளை காப்போம் என்ற தலைப்பிலே தான் அவருடைய பயணம் நடந்து கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு கூட மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் வாக்காளர் சேர்ப்பை குறித்து எந்த விதமான இதுவரையில் மத்திய அரசை எதிர்த்து ஒரே ஒரு வார்த்தை கூட பேச முடியாத வாய்மூடி மௌனியாக இருக்கின்ற எடப்பாடி அவர்களை கண்டித்து இன்றைக்கு கூட கழகத்துடைய பொதுச் செயலாளர் துரைமுருகன் அவர்கள் அறிக்கை விட்டிருக்கின்றார். ஆகவே மக்களை காப்போம் என்ற தலைப்பிலே பயணம் செய்வதற்கு அவருக்கு எந்த விதமான அருகதையும் இல்லை. அவரை முதல்ல அவர் கட்சியில் அவரை தக்க வச்சுக்க சொல்லுங்க. அவரை விட வேகமா செல்வாக்கா அண்ணாமலை இருக்காரு. அண்ணாமலையை பீட் பண்ற வேலையை முதல்ல கையில் எடுக்க சொல்லுங்க. அதன் பிறகு ஆட்சிக்கு வரத்துக்கு உண்டான முயற்சியை மேற்கொள்ள சொல்லுங்க. ஓகே. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.